தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வருகின்ற 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரம்மாண்டமான அளவிலே இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள், முன்னெடுப்புகள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இதுக்காக 29ஆம் தேதி, மே 29ஆம் தேதி அதுக்கான ஒரு கால்கோள் விழா அப்படி அந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்குது. 5 லட்சம் மக்கள் அங்க அமரக்கூடிய அளவுல அந்த நிகழ்ச்சியானது, அதுக்கான பந்தல் போடக்கூடிய வேலைகள், அது மாதிரியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 6 படை முருகனுடைய 6 படையும் ஒரு இடத்துல சேர்ந்து மக்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அங்க ஒரு அருங்காட்சியகம் அப்படி ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அது வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி அதை துவங்கி 22ஆம் தேதி வரைக்கும் 6 படையும் வழிபட வேண்டும் என்று அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. 5 லட்சம் மக்கள் உட்கார்ந்து ஒரே நேரத்துல கந்த சஷ்டி கவசம் சொல்லணும் அப்படின்னு அதுக்கான கிரவுண்டினுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. கிரவுண்ட் கிளீனிங், பந்தல் போடக்கூடியது, அது மாதிரியான வேலை 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. சார், இப்போது போலீஸ் அனுமதி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக பண்ணிட்டாங்களா? இல்லை, ஏனென்றால் பல மாநாடுகள் கடைசி நேரத்தில் தான் பல்வேறு கட்டுப்பாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் காவல்துறை அமுல்படுத்துவார்கள். அதை குறிப்பாக இப்போ திராவிட மாடல் அரசுனால பல்வேறு கட்டுப்பாடுகள் உங்கள் மேலே திணிக்கப்படும். அதற்கான செயல்பாடுகள், அதற்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கா? ஒவ்வொரு வேலைக்கான அந்த குழு அமைச்சிருக்குது. காவல்துறையோடு கூட பேசுவதற்காக குழு அமைத்திருக்கின்றது. நாம் அந்த அனுமதி கேட்டு ஏற்கனவே 10 நாளுக்கு முன்னாடியே நாம அவங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுத்துருக்கோம். டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அங்க மதுரை கமிஷனர் அவங்க இடத்துல அனுப்பிச்சிருக்கோம். இது போக எல்லா துறைக்கும் கொடுத்துருக்கோம், அனுமதி கேட்டு கொடுத்துருக்கோம். ஃபயர் சர்வீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு ரெவன்யூ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காகட்டும், இது பல்வேறு அளவுல நாம இது 10 நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே கடிதம் கொடுத்துருக்கிறோம். அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நமக்கு அப்படி எந்த இதான அவங்க எதிர்ப்பு இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. இல்லை, எதிர்ப்பு என்பது கடைசி நேரத்தில் தான் அவங்க அதையெல்லாம் பதிவு செய்வார்கள். இப்போ அரசிடமிருந்து, அது குறிப்பாக அவங்க திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசிடமிருந்து எந்த வகையில் ஒத்துழைப்புலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு சாதகமா இருக்குது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய சேகர் பாபா நேத்து கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இது சங்கிகள் நடத்தக்கூடிய முருக பக்தனுடைய மாநாடு அப்படி அவர் சொல்லியிருக்காரு. இவங்க ஏதோ நடத்துறாங்க, நாங்க பெரிய மாநாடு நடத்துறோம் அப்படி அவங்க சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நடத்துறது இன்னைக்கு என்ன, இந்த அரசாங்கமானது இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்குது. அதனால இந்த ஆன்மீகத்துல இறங்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்குது. அதனால அவர் இந்த மாதிரியான இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பாகவும் அவங்க இந்த மாநாடு நடத்துற சொல்றாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மாநாடு நடத்துறது இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. ஏதோ பெரிய அளவுல பண்றதாக சொல்லியிருக்காங்க. அந்த திருச்செந்தூர்ல பெரிய கும்பாபிஷேகம் நடக்கும், அதுல முருக பக்தனுடைய மாநாடு நடத்துறன்னு சொல்றாங்க. நாம அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனா நாம நடத்தக்கூடிய இந்த மாநாடானது இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். ஏன்னா எந்த அரசியல் கட்சி இந்துக்களுக்கு ஒரு ஆதரவு கொண்டாலே எடுக்கிறது இல்லை. எப்படி முஸ்லீமுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய நோன்புக்கு வாழ்த்து சொல்றாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க, இது மாதிரி இந்துக்கள் அப்படின்னா ஒரு கில்லுக்கெரியா தான் நினைக்கிறாங்க.
இதை மாத்தணும் அப்படிங்கிறதுல நமக்கு முதல் கட்டமா சென்னிமலை வந்து மக்கள்கிட்ட எவ்வளவு எழுச்சின்னு பார்த்தாங்க அரசியல்வாதிகள்லாம். திருப்பரங்குன்றத்திலையும் கூட பல்வேறு எதிர்ப்பு கடையில அது நடந்தது. அதனால இந்த அரசாங்கமானது இன்னைக்கு இந்துக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குதுங்கிறது அவங்க மனசுல தோணுது. இதை எதிர்ப்பு பண்ணினாங்கன்னா ஒரு பந்தை எந்த அளவுக்கு வேகமா அடிக்க அடிக்க அது உயரமா போகுதோ அது மாதிரி இந்துக்களை இவங்க எதிர்க்கணும் அப்படி நினைச்சாங்க அப்படின்னா அது பின்னாடி இவங்களுக்கு வர்ற விளைவுகள் வந்து எதிர்வினைகளை தான் உருவாக்கும். அதனால இந்த மாநாட்டுக்கு இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும், வேண்டுங்கிற சௌரியம் பண்ணி கொடுக்கணுங்கிறத நாம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாம இதை வந்து அரசியல் கட்சி மாநாடு அல்ல, இது எல்லா கட்சிக்காரும் வரணும், முருக பக்தர் எல்லாம் வரணும், ஆன்மீக எழுச்சி வரணும், தமிழ்நாடு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கடவுள், தமிழ் எழுச்சி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த மாநாடு. நாம் இதை எல்லாருக்கும் எதிர்பார்க்கிறோம். எல்லா கட்சிக்கும் நாம் வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் வரணும் அப்படி எதிர்பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது அப்படியெல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க முருக பக்தனுடைய மாநாடு, முருக பக்தர்களுக்காக நடத்தக்கூடிய மாநாடு. இந்த அரசாங்கம் வேண்டிய உதவிகள் செய்யணும். சார் இப்போது பார்த்தீங்கன்னா இந்து இயக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாகவே ராமரை மட்டுமே வந்து வழிபாடு போன்ற விஷயங்கள், ராமர் ஆலயம் போன்ற விஷயங்கள் எல்லாமே முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுக்கு வந்து பெரிய அளவில் தமிழகத்தில் வரவேற்பு இல்லை அப்படின்ற காரணத்தால் தான் முருகரை வந்து இவர்கள் வந்து அந்த வழிபாட்டு கடவுளாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் எல்முருகன் அவர்கள் வந்து இந்த வேல் யாத்திரை துவங்கியதிலிருந்து இவர் வந்து ராமரை விட முருகர் தான் தமிழகத்திலே அதிக அளவிலே வந்து வழிபட காரணத்தால் நம்ம முருகரை வந்து நம்ம வழிபாட்டு பொருளாக வைத்துக்கொண்டு அதை வந்து நம்ம ஒரு ப்ரொபகண்டா பொருளாக செயல்படலாம். ராமரை வைத்து விட முருகருக்கு வந்து நமக்கு அதிகமான வழிபாட்டு பக்தர்கள் இருப்பார்கள் என்பதற்காக இந்து இயக்கங்கள் வந்து ராமரிலிருந்து முருகருக்கு மாறி இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு இருக்கே சார். அது வந்து தப்பான கருத்து. இவங்க ஏதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பாக்குறோம். ராமரையாகட்டும், கிருஷ்ணராகட்டும், முருகராகட்டும், சிவனாகட்டும், நாம் எல்லா கடவுளையும் ஒரே மாதிரிதான் பாக்குறோம். விநாயகராகட்டும், விநாயகர் சதுர்த்திக்கான விழா மிக பிரமாண்டம் நடக்குது. வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பட்டி தொட்டியில எல்லாம் நடந்துட்டு இருக்கு. முருகருக்கு ஏற்கனவே நாம வேல் வழிபாடு அப்படி ஒவ்வொரு கிராமங்கள் நடத்திட்டு இருக்கோம். சென்னிமலையில பிரச்சனை வந்ததுமே நாம தான் போய் நின்னோம். அப்ப இந்த அரசியல் கட்சி இந்த முருகன் அப்படிங்கிறவங்க யாரும் வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாங்களோ இல்லையா, ஆனா யாரும் வந்து முன்னாடி நிக்கல. திருப்பரங்குன்றத்துல மேல தெய்வம் ஏற்ற முடியல, அதுக்காக எந்த அரசியல் கட்சியும் வந்து நிக்கல, இந்த ஒண்ணுதான் வந்து நின்றது. ஆனா நாம இதை வேறுபடுத்தி பாக்குறது இல்லை. ராமருக்கையும் எப்படி பாக்குறோமோ முருகனையும் அப்படித்தான் பாக்குறோம். குறிப்பா தமிழ் கடவுள் தமிழ்நாட்டுல வந்து அதிகமான பேர் வந்து அந்த பாத யாத்திரை ஆகட்டும், மாலை போட்டு போறதாகட்டும், ஆறுபடைக்கு செல்லக்கூடியவங்களும் அதிகமான பேர் இருக்காங்க. இவங்களை ஒருங்கிணைக்கணும். வருகின்ற அரசியல்வாதிகள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கணும், இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிறனுடைய நோக்கத்துலதான் இந்த முருகர் பக்தர் மாநாடு நடத்துறோம். ராமருக்கும் ராமநவமி கொண்டாடுவோம். நாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். சார் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னிமலை, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய அளவிலே பேசப்பட்டாலும் கூட திமுக அரசாங்கம் வந்து இது வந்து பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் வந்து சேகர் பாபு சொன்னார். அவங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் கலந்து கொண்டார்களே தவிர திருப்பரங்குன்றமோ சென்னிமலையிலே வந்து பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் பங்களிப்பு இல்லை, இவர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டான்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, சென்னிமலையில வந்து 50,000 மேற்பட்டவங்க வந்து அதுல கலந்துட்டாங்க. நாம் எதுவும் அதை மாநிலம் பூரா இருந்து வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. திருப்பூர், கோவை இந்த பகுதியில் இருந்து வந்தாங்க. அப்படியே இந்த இயக்கத்துல 50,000 பேர் இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டா நாங்க அதை பெருமைப்படுறோம். ஒரு இயக்கத்துல வந்து 50,000 பேர் உறுப்பினரா இருக்காங்க, அந்த இயக்கத்துக்கார தான் வந்திருக்காங்கன்னா அது ஒரு மாபெரும் இயக்கமா தான் நாம நினைக்க வேண்டி இருக்குது. ஆனா அவங்க சொல்லக்கூடியது தப்பு. பொதுமக்கள் வந்து அதுல கலந்துட்டாங்க ஒண்ணு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல எங்கெல்லாம் வந்து பொறுப்பாளர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வீட்டு காவல வச்சாங்க.
பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இவர் கலந்துக்குவாங்கன்னு அவங்களா ஒரு முடிவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் எல்லாம் வீட்டுக்காவல வச்சுட்டாங்க. அங்க எந்த விதமான வாகனமும் அங்க உள்ள திருப்பரங்குன்றம் போக முடியல. யாரெல்லாம் போகணும்னு நினைச்சாங்களோ போக முடியல. அப்படி ஏதாவது சில பேர் வந்தாங்கன்னா ரயில்வேல இருந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கினாங்கன்னா திருப்பரங்குன்றம் போகக்கூடிய ஸ்பெஷல் பஸ் அப்படி போட்டிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. போய் திருப்பரங்குன்றம் போக நம்ம போலான்னு வந்து பஸ் ஏறினாங்கன்னா அந்த பஸ் நேரா கல்யாண மண்டபத்துக்கு போகும். அங்க போலீஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் மண்டபத்தோட அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எதுக்காக அடைச்சிருக்கானே தெரியாம இந்துக்கெல்லாம் திணறினாங்க. இப்படி வந்து அடக்குமுறை போட்டு 7 அடுக்கு அப்படி பாதுகாப்பு போட்டு உள்ள ஒருத்தர் போகக்கூடாது அப்படி ஒரு திட்டமிட்டு அந்த அரசாங்கமானது, காவல்துறையானது முயற்சி செஞ்ச கூட கோர்ட் ஆனது நமக்கு நீதிமன்றம் வந்து 1 மணி நேரம் நடத்தணும், ஆனா அந்த இடத்துல நடத்தக்கூடாது, இன்னொரு இடம் சொல்லியிருந்தாங்க. அதனால அதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய கூட்டம் தான் திருப்பரங்குன்றம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எழுச்சி, மக்களுடைய வற்புறுத்தல் மேல்தான் இந்த குரு பக்தருடைய மாநாடு. மக்கள் வந்து 5 லட்சம் பேர் வருவாங்க நம்ம எதிர்பார்க்கின்றோம். முருகனுடைய மன்றம், பாத யாத்திரை குழு, இது மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்கள வந்து வாகனம் ஏற்பாடு பண்ணி வர்றதாக செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மக்கள் எழுச்சி வந்து சென்னிமலை போற்றும் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் ஒரு இடைவேளை, ஒரு சிறிய இடைவேளை ஏற்பட்டு விட்டது. திருப்பி அதே எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்து முன்னணி வந்து இந்த முருகர் மாநாட்டை துவங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சார். அந்த எழுச்சியை திருப்பி ஏற்படுத்துவதற்கான முயற்சியா அது? அங்க ஊட்டியினுடைய MP ராசா அவர்கள் வந்து இந்துக்களையும் இந்து பெண்களையும் இழிவுபடுத்தி பேசினாங்க. இதையெல்லாம் மாத்தணும், அவங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது, இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இருக்குது, இந்துக்களை வந்து பேசக்கூடாது, அப்படி வந்து நாம இந்த மாநாடு நடத்தக்கூடிய நோக்கம் அதுதான். இந்துக்கள் வந்து இழிச்சுவாய் நினைக்க கூடாது. இது மாதிரி வந்து ஒரு முஸ்லிம் மதத்தையோ ஒரு கிறிஸ்துவ மதத்தையோ இவங்க பேச முடியுமானா பேச முடியாது. நம்முடைய எல்லாத்துக்கும் பொதுவா தமிழ்நாட்டினுடைய பொதுவான ஒரு துணை முதலமைச்சரும் கூட நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. அந்த நம்முடைய சபாநாயகர் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் எது வந்து கேட்டால் நான் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. இந்த மனப்போக்கை மாற்றணும். இது உண்மையிலேயே மதசார்பற்ற நாடா இருக்கணும், எல்லா மதத்தையும் ஒரு மாதிரி பார்க்க வேண்டி இருக்கணும். அப்ப அந்த எழுச்சி வந்தாதான் மாறும். இந்த அரசியல்வாதிகள் ஓட்டுக்காகத்தான் இருக்காங்க. அப்ப இந்த எழுச்சி உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த நோக்கத்துல இந்த மாநாடு நடத்துறோம். சார் எனக்கு தெரிந்து வந்து இதே போல் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஏற்பாடெல்லாம் வந்து ராமகோபாலன் அவர்கள் இருக்கும்போது அத்தி ஆஞ்சநேயர் வைத்து ஒரு மாபெரும் ஊர்வலம் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் வந்து இந்த மாநாடு என்பது அதற்கு இணையான மாநாடாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க சார்? ராமகோபாலன் அவர்கள் வந்து விதை விதைத்திருந்தார்கள். இந்த விதையானது இன்னைக்கு முளைத்து ஆலமரமாக உருவாக்கி இருக்கின்றது. அவருடைய ஆசியோடு தான் இந்த மாநாடு நடக்கின்றது. அவர் என்ன கனவு கண்டாரோ அது தொடர்ந்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாடு வந்து அவர் என்ன கனவு கண்டாரோ, மாற்றம் எப்படி தமிழ்நாட்டில் வரும்னு கனவு கண்டாரோ அது நிறைவேறக்கூடிய மாநாடாக இருக்கும். ஏன்னா வருகின்ற 26ல தேர்தல் வருது. எல்லா கட்சியுமே இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு போட்டி ஓட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாருமே வரேன்னு சொல்றாங்க. அங்க கோவால இருந்து முதலமைச்சர் நான் வர்றேங்கிறாரு, மகாராஷ்டிரால இருந்து துணை முதலமைச்சர் நான் வர்றேங்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு அரசியல் பொருளா இந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படி எதிர்பார்க்கிறாங்க. அதனால ஒரு பெரிய எழுச்சியினாலதான் இதெல்லாம் வர்றேன்னு சொல்றாங்க அப்படி நாம் நினைக்க வேண்டி இருக்குது. கோபால்ஜி வந்து ராமகோபால் என்ன கனவு கண்டாரோ அது நிறைவேறுவதற்காக இந்த மாநாடு அமையும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்கிறோம். சார் நீங்களே சொல்லிட்டீங்க 2026 தேர்தல் எப்படின்ட்டு. பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக இந்த மாநாடானது பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான நிகழ்வாக இருக்குமா? ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா பல்வேறு தொகுதிகள் மாவட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது வந்து மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கான
பிரச்சார கூட்ட மாநாடா? நாம தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கோம். இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்ல. அதிமுக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, எல்லாம் ஒன்னா குரல் கொடுப்பாங்க. நாம் அதை தான் சொல்றோம். நீ இந்துவா இருந்தா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்ப ராசா வந்து இந்து பெண்களை கேவலப்படுத்தினாரு, நீ அங்க இருக்கவங்க கேட்கணும், திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கேட்கணும், கேள்வி எழுப்பணும். இப்படி வந்து நாம் உருவாக்கணும். எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடியவங்க வந்து இந்துக்களுக்கு எதிர்ப்பா வரும்போது பேசணும், விநாயகர் சதுர்த்தி வந்தா வாழ்த்து சொல்லணும், பல்வேறு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லணும், இந்த கேள்வி நீங்க கேட்கணும். அப்படி எண்ணத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்து முன்னணி. நான் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அவங்களுக்கான கட்சி இயக்கம் இல்லை இது. பாரதிய ஜனதா கட்சிக்காரர் வரலாம், கலந்துக்கலாம். அது மாதிரி திமுக இருக்கவங்களும் கலந்துக்கலாம். நம்ம முதலமைச்சரை கூட கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். அவர் கேட்டா நாம நேரடியாக அவர் சந்திக்கிறது தயாரா இருக்கிறோம். அவர் வந்தா கூட நாம இதை வரவேற்கிறோம். அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் நமக்கும் நாம அரசியல் கட்சி இல்லை. அதனால அதுக்கு சேர்ந்ததுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. சார், இப்போ பழனியில் வந்து ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து பிரம்மாண்டமான முறையிலே வந்து ஒரு முருகர் மாநாடை நடத்தி விட்டார்கள். அடுத்தது வந்து திருச்செந்தூர்லேயும் இதே போல் ஒரு முருகர் மாநாடு நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கமே முருகருக்கான மாநாடை நடத்தி கொண்டு இருக்கும்போது நீங்கள் இது நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, அவங்க ஒரு சாரார சேர்த்தது, அவங்க முறையை அதை நடத்தலைங்கிறது நம்முடைய நோக்கம். நாம நடத்துறது எல்லா இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்றோம். அவங்க அரசாங்கம் வந்து அவங்களுக்கு லாபமாகத்தான் அதை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அதை சரியான முறையில அதை முருக பக்தர் மாநாடா நடத்தாம ஒரு திமுகனுடைய மாநாடா அதை நடத்தியிருக்காங்க. அது ஒரு கட்சி மாநாடா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து சார், இப்போ எல்லாருமே சொல்லப்படுது என்னென்னா, பல்வேறு மாநிலங்கள், வட மாநிலங்கள் போன்ற இடங்கள்லாம் கூட மத ரீதியாக கலவரங்கள்லாம் ஏற்படுறது உண்டு. ஆனால் தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்கா. அது வந்து ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியோ பார்க்காத ஒரு மாநிலமாக தான் தமிழகம் இருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த திருப்பரங்குன்றம், சென்னிமலை போன்ற நிகழ்வுகள், அது மட்டுமல்ல இந்த மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு மத பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள், பரிவார் போன்ற இயக்கங்கள் ஒரு செயல்படக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மத பிரிவினை ஏற்படுத்துவதற்காக தான் இது போன்ற முருகர் பெயரை உபயோகப்படுத்துகிறார்கள் இந்து அமைப்புகள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கே சார். இப்போ நாம் ஒன்றும் மத பிரிவினையோ பிரச்சனையோ உருவாக்குவது இல்லை. இந்து முன்னணியானது இந்துக்களுக்கு சில உரிமைகளை கேட்கணும். இந்து முன்னணி ஆரம்பிச்சோடைய நோக்கமே இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச. அப்படித்தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த நாடு மதசார்பற்ற நாடுன்னு எல்லா கட்சியும் சொல்றாங்க. இது உண்மையிலேயே மதசார்பற்ற நாடா இருக்கணும், அப்படி நாம தொடர்ந்து வற்புறுத்துறோம். அதனால நம்ம மத கலவரத்தை உருவாக்கல, நமக்கு வேண்டிய உரிமைகளை கேட்டு பெறணும் வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். குறிப்பா வந்து திருமண சட்டமாகட்டும், இது மாதிரியான பல்வேறு சட்டங்களாகட்டும், கல்வியாகட்டும், இப்ப இதுக்கு என்ன அஜய் யாத்திரை போறதுக்கான நிதிகளாகட்டும், செருசலேத்து போறதுக்கு நிதி ஆகட்டும், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மதம் சார்ந்து இருக்கின்றது. இது மதசார்பற்ற நாடு. திருமண சட்டமாகட்டும், பல்வேறு இதுகள் வந்து இது மதசார்பற்ற நாடு மாதிரி இருக்கணும். இந்துக்களைகள்லாம் ஒரு ஓரவஞ்சனையா பாக்குறாங்க. இதை மாத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஒழிய மத கலவரத்தை உருவாக்கணுங்கிறது இல்லை. இது மத சார்பற்ற நாடு, நமக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாடாகட்டும், இந்த இந்து முன்னணி தொடர்ந்து 45 ஆண்டுகளா அதுக்காக தான் வேலை செஞ்சு சார். இந்த மாநாட்டுக்கு யாருக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள்? எந்த தலைவர்கள், எந்த இந்து மத குருமார்கள் யாரெல்லாம் கலந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கிறார்கள்? நாம இப்ப அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் பார்த்து அழைக்கல் கொடுத்திருக்கோம். நாம் தமிழனுடைய ஸ்ரீமான் அவர்களை பார்த்து கொடுத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பார்த்து கொடுத்திருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை பார்த்து கொடுத்திருக்கிறோம். டி.டி. தினகரனை கொடுத்திருக்கோம். இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நேரடியாக சந்திச்சு அழைப்பில் கொடுத்திருக்கோம்.
நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கேட்டிருக்கோம், லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க எப்போ கூப்பிட்டா கூட நான் போய் அழைப்பு கொடுக்குறது தயாரா இருக்கிற அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், நேரம் கேட்டிருக்கோம். கொடுத்தாங்கன்னா கூப்பிடுவோம். இல்லை யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம். ஆனா குறிப்பா நமக்கு இப்போ இது வரைக்கும் கிடைச்ச தகவல், பவன் கல்யாண் அப்படி அந்த ஆந்திரானுடைய துணை முதலமைச்சர் வரதாக ஒத்துக்கிட்டாங்க. யோகி ஆதித்யநாத் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையான அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். சார், இப்போ 5,00,000 பேர் என்பது ஒரு சாதாரண தொகை கிடையாது. ஒரு மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்படுகிறது. இந்த 5,00,000 பேர் கூடும்போது அதற்கான ஏற்பாடுகள், குடிநீர், கழிப்பிடங்கள், உணவு, தங்குமிடம் போன்ற பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். அதுவும் மதுரை வந்து ஒரு நெருக்கடியான மாநகராக பார்க்கப்படுகிறது. அந்த நகரத்தில் வந்து இந்த 5,00,000 பேர் கூடும்போது அதற்கான ஏற்பாடுகளுக்கான சிரத்தை என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க சார்? அதுக்காக ஒரு 25க்கு மேற்பட்ட குழுக்கள் அமைச்சிருக்கின்றது. எப்படி வந்து கிரவுண்டில் மக்கள் வரணும், அவங்களுக்கு குடிநீர் வசதி எப்படி, கழிப்பற வசதி எப்படி, வண்டி வாகனங்கள் எப்படி வந்து செல்ல வேண்டும், பார்க்கிங் எப்படி செல்ல வேண்டும், இப்படி ஒரு 25க்கு மேற்பட்ட குழுவில் அமைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 3000 பேர் வாலண்டியர்ஸ் வர்றதாக இதுவரைக்கும் பேர் பதிவாயிருக்குது. நாங்கெல்லாம் வந்து இந்த அமைப்புக்காக வேலை செய்யறோம், இந்த முருக பக்தருடைய மாநாட்டுக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு விரிவான ஏற்பாடு 29ஆம் தேதி மதுரையிலேயே நாங்க சந்திச்சதை பத்தி விரிவா பேசியிருக்கோம். தொடர்ந்து இது மாதிரியான வேலைகள், அவருக்கு வர்றவங்களுக்கான எப்படி உணவுகள், தண்ணி பாட்டில் எப்படி கொடுக்கறது, குடிநீர் வசதி, இப்படி பல்வேறான இதெல்லாம் வந்து யோசனை பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் எந்த விதமான இது இல்லாம எப்படி ஊபியில கும்பம் மேல நடந்தது, எந்த பிரச்சனை இல்லாம அவங்க நடத்துனாங்க, பழங்கோடி பேர் வந்திருந்தாங்க. அது மாதிரி இந்த 5,00,000 எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா தான் நாம அதை கையாள முடியும்னு நாம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சார், இப்போது அடுத்து இந்து அறநிலைத்துறை அதை பற்றியும் நம்ம ஒரு சிறு கேள்விகளை கேட்கலான் இருக்கோம். திருச்செந்தூர், பழனி போன்ற இடங்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் சரியான முறையில், இப்போ திருச்செந்தூரில் கூட சில நாட்களுக்கு முன்பு மரணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதற்கான பொறுப்பான பதிலும் இந்த இந்து அறநிலைத்துறை சரியான முறையில் வழங்கப்படவில்லை. அதுக்கு வந்து பல்வேறு சால்ஜாப்புக்கெல்லாம் அவங்க இந்து அறநிலைத்துறை வந்து சொல்லப்பட்டது. ஸோ இது வந்து பணம் மட்டும் வந்து இந்துக்களிலிருந்து பெறுகிறார்கள். அறநிலைத்துறை பல கோடி ரூபாய் பணங்களை பெறுகிறது தவிர அதை சரியான கட்டமைப்பு, ஆலயங்களை கட்டமைப்பிலையோ பாதுகாப்பு கட்டமைப்பிலையோ போன்ற விஷயங்களில் அவர் செலவிடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பல்வேறு வகையில் இருக்கின்றது. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்து முன்னணி முன்வைத்து கொண்டிருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த திருச்செந்தூர் போன்ற விஷயங்களில் வந்து பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கே சார். இந்த அரசாங்கம் வந்து இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு, இந்துக்கள் ஒற்றுமையா இருக்காங்கன்னு. ஆனா தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமா, கோயிலுக்கு விரோதமா தான் நடந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஆண்டுல 18,000 கோடி வருமானம் வருதா சொல்றாங்க. ஆனா வந்து முறையான வசதிகள் செஞ்சு கொடுக்கறது இல்ல. கிட்டத்தட்ட 4,50,000 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 4,50,000 லட்சம் ஏக்கர் நிலம் போக நிறைய கட்டடங்கள், பில்டிங்கள்ல என்ன வாடகை வருது, இந்த குத்தகைகள்லாம் என்ன விட்டுருக்கோம், என்ன மீட்டிருக்கோம், இது மாதிரியான கணக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இவங்க இன்னும் அது சரியானபடி கொடுக்கல. ஒரு கோயிலினுடைய கும்பாபிஷேகம் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலதிபர்களும் ஆன்மீக பெரியவர்களும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்குறாங்க. பல கோடி வருமானம் வருது. ஆனா இது ஏதோ அரசாங்கம் செலவு பண்ண மாதிரி இவங்க கணக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த இது இல்லை. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், நீங்க திருப்பூர் பக்கத்துல ஒரு கோயில கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அந்த ஆபீஸருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. செலவு முழுக்க பார்த்து பக்தர்கள் பண்றாங்க. இது எவ்வளவு கணக்கு வந்து அரசாங்கம் அறநிலையத்துறை பண்ண மாதிரி கணக்கு காமிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பல்வேறு கோயில் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுதான் நம்முடைய நோக்கம். தொடர்ந்து அதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கு, அதுக்கான வழக்கு நடந்துட்டு இருக்குது. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளோட போக்கு வந்து மிகவும் மெத்தன போக்காக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட மருதமலையில் வந்து ஒரு அறநிலையத்துறை அதிகாரி வந்து தன்னோட செருப்பை கொண்டு வந்து கொடுப்பதற்காக ஒரு ஊழியரை கட்டளையிட்டு அவர் கொண்டு வந்து அந்த செருப்பை போடக்கூடிய காட்சிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அதிகாரி கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து மிகவும் எதேச்சை அதிகாரமாக செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கே சார். இருக்கக்கூடியவங்க கடவுள் பக்தி இல்லாதவங்க இருக்காங்க.
அதனால நிறைய கோயில்ல வந்து கிறிஸ்தவர் நிறைய அங்கே கிறிஸ்தவர் இருக்காங்க. ஏற்கனவே அங்க மருதமலையில் போயிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். கிறிஸ்துவ அதிகாரி இருக்காங்க, ஆனா இந்துங்கிற பேர்ல இருக்காங்க. அவன் எப்படி வந்து அங்க கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால இந்த அரசாங்கம், அதனாலதான் நாம வந்து கோயில் இந்த அரசாங்க அறநிலைத்துறை எல்லாம் வெளியே போகணும், தனி வாரி அமைக்கணும், ஆன்மீக பெரியவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். உங்கள் மாநாடு பணிகளுக்கு இடையே எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.